ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துரையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சற்று நேரம் தியானிக்குமிடையே எடுத்துக்கொண்ட ஒரு வேத தலைப்பு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பிரசங்கியின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே 11ஆம் அதிகாரத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது: மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. பிரசங்கியின் புத்தகம், அதாவது சாலமோன் ஞானி தன்னுடைய அனுபவத்தில் கிடைத்ததெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதியிருப்பது தான் பிரசங்கி என்கிற புத்தகம். இந்த புத்தகத்திலே இந்த உலகத்திலே அநேக மாயமானமான காரியங்கள் இருப்பது அவன் தெளிவாக சொல்வதை நாம் அங்கே காண முடியும். அதிலே ஒன்று, இந்த உலகத்திலே மனிதர்கள் பிரயாசப்படுவதெல்லாம் ஒரு காலகட்டத்திலே ஒன்றுமில்லை என்று ஆகிவிடுகிறது என்பதை இந்த புத்தகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் அநேக மனிதர்கள், எல்லா மனிதர்களுமே தன் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் உள்ளவைகளை மட்டும் சிந்திக்கிறான். தன் கண்ணுக்கு அப்பால், இந்த உலகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயங்களை சிந்திப்பதற்கு அவனுக்கு நேரமே இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால், அநேக ஆசைகளோடு மனிதன் அலைந்து திரிந்து வேஷமாக அலைந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனே சில ஆசைகளை வைக்கிறார். ஒருத்தர் மாம்பழ வியாபாரியாக இருக்கிறார், ஒருத்தர் பழைய இரும்பு வியாபாரம் செய்கிறார். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையும் ஆசையும் வைக்கிறார். இந்த மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசையை வைக்கிறார். ஆக இப்படி வெவ்வேறு ஆசைகளை கொடுப்பதும் இறைவன்தான். அதனால்தான் பாலைவனத்தில் வாழ்கிற மனிதனும் இருக்கிறான், கடலிலே போய் மீன் பிடித்து வாழ்கிற மனிதனும் இருக்கிறான். ஆக இந்த வாழ்க்கை என்பது அநேக ஆசைகளை கொண்டது. எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காக இந்த வாழ்க்கை முடிந்து போய்விடும். ஆனால் முடிவு பெறுகிற கடைசி காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், அநேகர் மாயமாலமாய் வாழ்ந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஏன் ரத்தந்தாட்டா கூட சொல்லும் பொழுது, இத்தனாயிரம் கோடி சொத்து இருக்கிறது, எனக்கு பதில் மரிப்பவன் யாரும் இருப்பானால் என்று பார்த்தால் ஒருத்தன் மரிக்க முன் வர மாட்டான். அப்படியே மரிக்க முன் வந்தாலும் அதற்கு பதிலாக எனக்கு பல வருடங்கள் கூட்டி கொடுக்கப்படுமா என்றால் அதுவும் இல்லை. எப்படியோ ஒரு மனிதன் பிறந்தால் என்றால் மரித்துதான் ஆக வேண்டும் என்பதை அவர் வருத்தத்தோடு கடைசி காலத்தில் பதிவு செய்து நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நான் இதையெல்லாம் நான் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், வாழுகிற காலத்தில் இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த காலகட்டங்களிலே நாம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து விடுத்துவிட்டு காலத்தை நேரத்தையும் வீணாக கழித்து விடக்கூடாது. நாம் பக்கத்து மனிதர்களை பார்க்கிறோம், அக்கம் பக்கத்தில் உள்ள சக மனிதர்களை பார்க்கிறோம். அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், உழைக்கிறார்கள், ஆஸ்தியை சேர்க்கிறார்கள். ஆகவே நாமளும் சேர்க்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இருக்கும் என்று அநேகர் அந்த மாதிரி ஓடி திரிகிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவுதான் சொத்து சம்பாத்தியம் சேர்த்து வைத்தாலும் அதை நாம் இந்த உலகத்துக்கிட்டு கடந்து செல்லும்போது அதை நாம் கொண்டு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சம்பாதிக்காமலும் வெறுமனே இருப்பதும் தவறுதான். ஆக இந்த வேத புத்தகத்திலிருந்து, இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு எதை சொல்ல வருகிறது என்று சொல்லுவோம் சொன்னால், இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆண்ட அனுபவிங்கள், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அதற்கு வழிமுறைகளும் வேத வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. அதாவது இந்த பூலோகத்திலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். இந்த பூலோகத்திலே எவைகளை அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இதற்கு பொருள் என்ன என்று சொன்னால், இந்த பூலோகத்திலே வாழ்கிற காலத்திலே எல்லா விதமான சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் பெற்று வாழ வேண்டும் என்றும் தேவன் சொல்கிறார். அதே நேரத்தில் எதெல்லாம் நமக்கு சம்பவிக்கக்கூடாதோ, அதாவது விபத்து, நாசமாச சம்பவங்கள், வியாதி, அதாவது தற்செயல் மரணங்கள், விபத்துக்கள், இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு சம்பவிக்காமல் இருப்பதற்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறார். அப்படியானால் இந்த வேத வசனம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் என்ன என்று சொன்னால், முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதாவது தேவன் மனித சாயலில் இருக்கிறாரா, நம்மை போல இருக்கிறாரா என்றால் அநேக சிலைகளை நாம் பார்க்கிறோம். அங்கும் இங்கும் பல இடங்களில் பல சிலைகள், ஒவ்வொரு தேவனை குறித்து ஒவ்வொரு விதமாக
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? வேத வசனம்தான் தேவன் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ வசனத்தை தெரிந்து கொண்டாலே தேவனை உணர்ந்து கொள்ளலாம் என்பது வேதம் சொல்கிறது. அதே பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இந்த வேத வசனத்தை பயன்படுத்தி உலக ஆசைகளை அந்தஸ்துகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒரு நெறிமுறை இருக்கிறது. இந்த முறைப்படி பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேதனையை கூட்டாது. கர்த்தர் தரக்கூடிய ஐஸ்வர்யம் வேதனையை கூட்டாது என்று சொல்லப்படுகிறது. வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இந்த வியாதி எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரைகள் இருந்தாலும் சில நேரங்கள் மருந்து மாத்திரைகளும் வேலை செய்யாமல் ஒரு இக்கட்டான நெருக்கடிகளில் தள்ளப்படுகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே மருந்து மாத்திரையை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் வேத வசனப்படுத்தி வேத வசனத்தின்படி நாம் குணமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் வரக்கூடிய எல்லா தீமைகளையும் கட்டுப்படுத்த தெரிந்தவர்களாக இருப்போம். அதாவது நம்முடைய ஆத்மாவை தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு முன்னேற்பாடு நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதற்கு சில வேத வசனங்களை நான் நினைப்பூட்டுகிறேன். அதாவது உலகத்திலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் சுதந்திரிப்பதற்கு வேதம் என்ன சொல்கிறது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு அளித்து செல்வேன். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதக்காரனைய தாவீது சொல்கிற பகுதி. காலைதோறும் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது, புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய கிருபையிலே ஜீவியுங்கள் என்று வேதம் சொல்வதை நாம் காண முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார், விசுவாசத்தோட ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும். அதுக்கடுத்தால பிலிப்பியருக்கு எழுதின புத்தகத்தில் உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகளெல்லாம் நிறைவாக்கி தரும்படியாக வேண்டுகிறேன் என்று பவுல் வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எது நமக்கு வேணுமோ, எந்த ஒரு காரியம் நமக்கு சம்பவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, எந்த ஒரு பொருளை வேணும் என்று நினைக்கிறோமோ, அது வேத வசனத்தை மேற்கோள் காட்டி ஜெபித்து தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தினால், அந்த ஐஸ்வர்யத்தினால் நமக்கு யாதொரு குறைவும் ஏற்படாது, யாதொரு தீங்கும் நமக்கு ஏற்பட தெரியாது. ஆண்டவர் நம்மளை விரும்புவது எதை என்று சொன்னால், நம்முடைய சொந்த முயற்சி, சொந்த ஞானம், சொந்த புத்தி, சொந்த அறிவை கொண்டு நாம் சம்பாதிப்போம் என்று சொன்னால் சிலர் வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செய்வார்கள், அதிலே மாட்டிக்கொள்வார்கள். இப்படி எத்தனையோ உலக ஆலோசனைகள் இருக்கிறது. அந்த ஆலோசனையின்படி நாம் சிக்கிக்கொள்ளாதவாறு வேத வசனத்தின்படி ஜெபித்து ஆண்டவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளும் என்று சொன்னால் அது சமாதானத்தின் சந்தோஷம் தரும். அதே போல வியாதியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்றும் நம்முடைய வியாதிகளெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்றும் வேதம் சொல்கிறது. இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதே நேரத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்ற வேத வசனம் மிக முக்கியமான ஒரு வேத வசனம். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பரலோகத்திலிருந்து சுகமளிக்குமலை பெற்றுக்கொள்ள தெரிந்த ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய கொடிய வியாதியாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம், தற்காத்து கொள்ளலாம். ஆக எந்த ஒரு நாசமோச சம்பவங்களும் நமக்கு நேரிடாதவாறு, அதாவது 91ஆம் சங்கீத புத்தகத்தை வாசிப்போம் என்று சொன்னால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான் என்று முதல் வசனம் ஆரம்பிக்கும். அதற்கு உள்ளார தொடர்ந்து வாசித்து பிறப்போம் சொன்னால், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி அநேக நற்காரியங்கள் அங்கே சம்பவிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனை வேத வசனத்தின்படி நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதாவது இந்த பூமியிலே வாழுகிற காலத்தில் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தேவ வசனத்தின்படி ஜெபித்து தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இப்படி பழகி கொண்டவர்கள் ஆத்மாவை காத்து கொள்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டு கடந்து இருளான காலங்களில் தேவன் நம்முடைய ஆத்மாவை தக்க வைக்கிறவராக, பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பேதுரு தன்னுடைய நிறுவத்திலே சொல்வார், நீங்கள் சோதனை காலங்களில் விசுவாசத்தை விட்டு வழி போகாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய விசுவாசத்தின் பலன் ஆத்மா ரட்சிக்கப்படும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். எதற்காக வேத வசனத்தின்படியே ஆண்டவர் நம்மளை வாழ அழைக்கிறார் என்று சொன்னால்,
அந்த வேத வசனப்படி நாம் பக்குவப்படுத்தி வாழ்ந்து பழகி கொண்டோம் என்று சொன்னால் நாம் இறுதி காலத்தில் எந்த கவலையும் இல்லாமல் இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆவியும் ஆத்மா பிரியும் பொழுது நித்திய ஜீவன் உண்டு, சதா காலம் உயிரோடு இருக்கிற வாழ்வை நாம் காண்போம். ஆகவே வேத புத்தகத்தில் உள்ள வேத வசனங்களை நாம் தியானித்து படித்து அதை தெரிந்து அதன்படி வாழ கற்றுக்கொள்வோம். நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.